नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति विकास स्वामिनिति नामिने। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा. நாம ஸ்ரீ ராமாயணத்தோட 9வது பகுதியில் இப்போ இருக்கோம். இதுக்கு முன்னாடி 8வது பகுதியில் ஹனுமான் இலங்கையை அழித்துவிட்டு அவருடைய அந்த வாளில் நெருப்பு பற்ற வைத்தார்கள். அந்த நெருப்பை வைத்து இலங்கையோடைய மொத்தத்தையும் நெருப்புக்கு ஆளாக்கிவிட்டு இலங்கையை கொழுந்து விட்டு எரிய செய்துவிட்டு அங்கிருந்து கடற்கரையில் ஜாம்பவான், அங்கதன் மற்றும் நலன், நீலன் இவங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள பார்க்குறதுக்காக வந்தார். வந்த உடனே சீதையை கண்டேன் அப்படின்னு ஒரு ஆனந்த கூத்தாட்டம் ஆடினார் ஹனுமான். எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ஜெய் ஹனுமான் எல்லாம் சொன்னாங்க. ஆனாலும் ஹனுமான் தான் எந்த அளவுக்கு அங்கே சண்டை போட்டார், எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டார்ன்ற விவரத்தை சொல்லவே இல்லை. இருந்தாலும் ஜாம்பவான், அங்கதன் இவங்க எல்லாருக்கும் ஹனுமானை பார்த்த உடனே அவர் உடம்புலேருந்து வரக்கூடிய அந்த குருதி ரத்தம், அவர் உடம்புல இன்னும் சில அம்புகள்லாம் உடம்புலே குத்திக்கிட்டு இருந்தது. இதை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் இலங்கை எரிந்து அதோடைய புகையை பார்த்தார்கள். இதெல்லாம் பார்த்த உடனே எந்த அளவுக்கு ஹனுமான் சண்டை போட்டு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னொன்று என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இவ்வளவு தூரம் சண்டை போட்டும் சீதையை அங்கேருந்து கூப்பிட்டுட்டு வராமல் இருக்கார், ராவணனை கொன்று விட்டேன்ற செய்தி அவர் சொல்லலை அப்படின்னா எந்த அளவுக்கு ராவணனுடைய படைபலம் இருக்கிறதுன்றதையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த வகையில் ஹனுமான் சேர்ந்தது அவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. உடனடியாக இதை ராமர்கிட்ட கொண்டு போய் இந்த செய்தியை சேர்க்கணும்னு நினச்சாங்க. ஏன்னா 1 மாத காலம் கடந்து விட்டது. இப்போ ராமர்கிட்ட உடனடியாக இந்த செய்தி போய் சேரணும். அதனால் ஹனுமான் என்ன சொன்னார், ஹனுமானை ஜாம்பவான் என்ன சொன்னார்னா, ஹனுமான் நீ சீக்கிரம் போகக்கூடியவன், ஆனால் நீ முன்னாடி போ, நான் அங்கதான் எல்லாரும் பின்னாடி பின்தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறோம், உடனடியாக ராமரை பார்ப்பதற்காக சென்று விடுன்னு சொல்லி ஹனுமான் அனுப்பினாங்க. இங்கே சுக்ரீவனுடைய அரண்மனையில் பகவான் ராமர் தென் திசையை நோக்கி சென்ற ஹனுமான், ஜாம்பவான், அங்கதன் இவர்களுக்காக காத்து கொண்டிருந்தார். காரணம், வடக்கு திசையை நோக்கி போனவங்க, தெற்கு திசையை நோக்கி போனவங்க, மேற்கு திசையை நோக்கி போன அனைத்து வானரங்களும் சீதையை கண்டுபிடிக்க முடியவில்லைன்னு வந்துட்டாங்க. ஆனால் தென் திசையை நோக்கி சென்ற ஹனுமானுடைய படை மட்டும் வரலை. இதனால் அவர் ஏற்கனவே சீதாதேவியை பார்க்க முடியலையே, சீதாதேவியோட பிரிவு துயரால் வாடிக்கொண்டிருந்த பகவான் ராமர், ஒருவேளை நாம் நம்மளுடைய தூய்மையான பக்தர்களான நமக்காக சேவை செய்து கொண்டிருந்த ஹனுமானையும், அங்கதரையும், ஜாம்பவானையும், நலனையும் மற்ற வானரங்களையும் இழந்து விட்டோமே என்று அந்த துயர் வேற அவர் மனசுல பீடிக்க ஆரம்பித்து விட்டது. ரொம்ப வேதனைப்பட்டார். ஒருவேளை ராவணன் கூட அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்களா, போர் செய்து கொண்டு இருக்கிறார்களா, நம்முடைய உதவி அவங்களுக்கு தேவையா, எப்படி எங்கு சென்று என்ன செய்வதென்று புரியாமல் தவித்தார். அந்த நேரத்தில் தான் சூரியன் உதயமாகும் பொழுது சூரியனோடு சேர்ந்து ஹனுமானும் உதயமாகி வந்தார். ஹனுமானை பார்த்த உடனே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பகவான் ராமருக்கு. அந்த ஹனுமான் நேராக பகவான் ராமரை பொதுவாக பார்த்த உடனே சாஷ்டாங்கமாக கீழே நமஸ்காரம் பண்ணுவார். ஆனால் இந்த தடவை இப்படி கைகூப்பி ராமரை வணங்கிட்டு தென் திசையை நோக்கி நமஸ்கரித்தார். இதை பார்த்த உடனேயே ராமருக்கு புரிஞ்சது, இவர் சீதாதேவி இருக்கக்கூடிய இடம் தென் திசை, அதை கண்டுபிடிச்சிட்டார். அதனால தான் சீதாதேவியும் சேர்த்து எனக்கு நமஸ்காரம் செய்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டார். ராமருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டது. அதன் பிறகு ஹனுமான் சென்ற செய்தியை கொடுத்தார். என்னெல்லாம் நடந்துச்சு, எந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டது, என்னெல்லாம் பிரச்சனைகள் ஏற்பட்டது அப்படின்றத விவரித்தார். இன்னொன்று என்ன சொன்னார்னா, சீதாதேவிக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை. ஏன்னா ராவணனுக்கு பிரம்மாவுடைய ஒரு சாபம் இருக்கு. அவன் தன் விருப்பம் இல்லாமல் கற்புள்ள ஒரு பெண்ணை தொட்டு விட்டால் அவன் சுக்குநூறாக வெடித்து சிதறி விடுவான், இறந்து விடுவான். அதனால சீதாதேவி ரொம்பவும் பாதுகாப்பாக அங்கே இருக்காங்க அப்படின்ற செய்தியை சொன்னார். அதுக்கப்புறம் சீதாதேவி கிட்ட இருந்து அவங்க போட்டிருந்த அந்த ஆபரணம் சந்திரஹாசம், சந்திரகலா, அந்த ஆபரணத்தை கொடுத்தாங்க. சூடாமணி அந்த ஆபரணத்தை கொடுத்து, இது சீதாதேவியோட ஆபரணம் பகவான் ராமர்கிட்ட காமிச்சார். அதை பார்த்த உடனே பகவான் ராமருக்கு அப்படியே சீதாதேவியை
முதல் தடவை அவர் வந்து ஜனக மன்னர் வந்து சீதாதேவியை வந்து திருமணம் அப்பா ராமருடைய கையில் பிடிச்சு கொடுத்தாரு. அந்த முதல் தடவை சீதாதேவியோட அந்த கரங்களை பகவான் ராமர் பற்றினாரு. அந்த உணர்வு சீதாதேவியோடைய அந்த சூடாமணி ஆபரணத்தை கையில் வாங்கியவுடன் ராமருக்கு ஏற்பட்டது. ராமர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இப்போ நாம ஏற்கனவே போன பகுதிகளை பார்த்தோம். கம்பர் ராமாயணத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பகுதியும் முழுவதுமாக சொல்லிட மாட்டார். இப்போ உதாரணத்துக்கு ஜடாயுவை பற்றி இந்த ராமாயணம் முழுக்க இருக்கும். இதுக்கு முன்னாடி ஜடாயுடைய மரணம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் ஜடாயுவை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி வாலியை வந்து மரத்திலிருந்து மறைந்திருந்து அடிக்கணும் அப்படின்ற அந்த திட்டத்தை வகுத்து கொடுத்ததே ஹனுமான் தான். ஹனுமான் தான் பகவான் ராமர்கிட்ட மரத்திலிருந்து மரப்பினாலிருந்து நீங்கள் அடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இது வந்து எங்கே வெளிப்படுத்துறாரு அப்படின்னா, வாலியை கொல்லும்போது வெளிப்படுத்துவது கிடையாது. அந்த கடலை கடக்கும் பொழுது ஜாம்பவான் சொல்றார், நீ வந்து ராமருக்கே திட்டத்தை தீட்டி கொடுத்தவனாயிற்றே, உன்னால இந்த கடலை கடந்து அந்த பக்கம் போக முடியும்னு ஜாம்பவான் சொல்றார். அதே மாதிரி இது வரைக்கும் நாம சீதாதேவியை ஹனுமான் பார்த்தார், அவர் அங்கேருந்து கீழே குதிச்சார், பேசினார், அப்புறம் அந்த வனத்தையே நாசம் பண்ணார், இதெல்லாம் சொன்னார், இதெல்லாம் கம்பர் சொன்னார். இப்போ ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றார். என்ன சொல்றாருன்னா, ராவணன் நான் அந்த மரத்து மேல இருக்கும்போது ராவணன் வந்து பேசினான். அவன் என்ன பேசினான் அப்படின்னா, நான் வந்து அயோத்தியா வாசியில் அழிக்க போறேன், நான் மிथिलाபுரி அழிக்க போறேன், எல்லாரையும் கொல்ல போறேன், 1 மாத காலம்தான் 2 மாத காலம்தான் உனக்கு வந்து நான் வந்து உனக்கு சமயம் கொடுக்குறேன், இந்த 2 மாத காலத்துக்குள்ள உன்னுடைய மனசை நீ மாத்திக்கலனா உன்னையும் கொன்னுடுவேன், உன்னை சேர்ந்த எல்லோரையும் கொன்று விடுவேன். இப்படி சொல்லிட்டு ராவணன் போன உடனே சீதாதேவிக்கு ஒரு மயங்கி விழுந்தார்கள் சொன்னோம். அப்படி மயங்கி விழும்போது அங்கிருந்து ஒரு கொடியை அவர் பற்றினார். ஒரு கொடி, அந்த கொடியை பிடிச்சிட்டாங்க. கொடியை பிடிச்ச உடனே உடனடியாக தன்னுடைய பிராணனை விட வேண்டும் என்று நினைத்து அவங்க கழுத்துல அந்த கொடியை போட்டு இருக்க நினைச்சாங்க. அப்போ ஹனுமான் கீழே குதிச்சு, நான் சீதாதேவி கிட்ட விஷயங்களை பேசினேன் சொல்லிட்டு சொன்னார், பகவானே, அன்று நான் வந்து சீதாதேவியோட உயிரை ஏதோ நிறுத்தி விட்டேன், போகாமல் பிடித்து விட்டேன், ஆனால் ரொம்ப நாள் இருக்காது, 1 மாத காலம்தான் அதுக்கு சமயம். சீதாதேவி தெளிவாக சொல்லிட்டாங்க, ஒருவேளை 1 மாத காலத்தில் நீங்கள் இங்கே வரல அப்படின்னா பரதனையும் சத்ருகனையும் என்னுடைய ஈமச்சடங்கை செய்து விடுங்கள்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு இந்த விஷயத்தை ராமர்கிட்ட இவர் தெரிவிக்கிறார். அதுக்கப்புறமா ராமருக்கும் சீதாதேவிக்கும் மட்டும் தெரிந்த சில அந்யோன்யமான விஷயங்களையும் பகிர்கிறார். சீதாதேவியை இவர் பார்த்துட்டார்ன்ற விஷயத்த சொல்வதற்காக. இப்போ அங்க இலங்கையில பார்த்தீங்கன்னா நெருப்பு முழுவதுமாக பற்றி எரிகிறது. சீதாதேவிக்கு செய்தி வருது, ஹனுமான் தான் இந்த மொத்த நெருப்பையும் வச்சது, அவர் தப்பித்து சென்று விட்டார் அப்படின்னு விபீஷனுடைய மகளான திரிஷலையின் மூலமாக, திரிஜதா அப்படின்னு சொல்லப்படுது, அந்த திரிஷலையின் மூலமாக இந்த செய்தி எட்டுகிறது. சீதாதேவிக்கு ரொம்ப சந்தோஷம். ராவணனுக்கு கடும் கோபம். ராவணன் நினைக்கிறான், இந்திரனுடைய தலைநகரம் அமராவதி, அந்த அமராவதியை விட தன்னுடைய இலங்கை அழகாக இருக்க வேண்டும்னு அப்படி ஒரு அழகான ஒரு இலங்கையை உற்பத்தி செஞ்சான். ஆனால் இந்த இலங்கை இன்னைக்கு மொத்தமே எரிஞ்சு சாம்பலாய் கிடக்கு. மோசமான ஒரு சூழ்நிலை. இப்போ என்ன பண்ணுறான், தானவான் கூப்பிட்டு மாயாதானனை கூப்பிட்டு பிரம்மாவுடைய வழிகாட்டுதல் கீழ் மறுபடியும் அந்த இலங்கையை மீண்டும் நிர்ணயிக்கிறான், இலங்கையை மறுபடியும் கட்டுறான். பிரம்மாவுடைய நேரடியான மேற்பார்வையின் கீழ் மாயாதானவனை கூப்பிட்டு இந்த இலங்கையை மீண்டும் புதுப்பிக்கிறான். முன்னிருந்ததை விட ரொம்ப பலமா, அந்த குரங்கு வந்துட்டு போனதுலேருந்து யாருமே வர முடியாதவருக்கு ரொம்ப பலமான மதில் சுவர்களை கட்டுகிறான். பிரம்மா அந்த கட்டுமான பணியெல்லாம் முடிஞ்சு நான் போகலாமா அப்படின்னு ராவணன் உத்தரவுக்காக காத்திருந்து ராவணன் போன்னு உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பிரம்மாவே போகிறார். அவ்வளவு அந்த மாதிரி எல்லாரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து வைத்திருக்கிறான் ராவணன். இப்போ இந்த மாதிரிலாம் கட்டி முடிச்சோடனே ராவணன் வந்து என்ன நினைக்கிறான் அப்படின்னா, ஒரு கூட்டத்தை கூட்டுறான், ஒரு சபையை கூட்டுறான். சபையை கூட்டி என்ன பேசுறாங்க அப்படின்னா, இந்த குரங்கு வந்துட்டு போச்சு, அந்த குரங்குடைய பலம் என்னவா இருக்கும், எவ்வளவு பேர் இருப்பாங்க, ஒருவேளை அது வந்து பிரம்மாவா, சிவனா, இல்லை விஷ்ணுவா, இல்லை வாயுவா, இல்லை யாரு, இல்லை இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு உருவமா, இவங்க யாரு என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சில பேர் சொல்றாங்க, அது என்ன பெரிய குரங்கு, அந்த குரங்கு என்ன பெரிய விஷயம், நம்ம எதுக்கு அந்த குரங்கெல்லாம் இங்கே வரும்னு காத்துக்கிட்டு இருக்கணும், வாங்க கடல் தாண்டி போயிடுவோம், போய் எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு ஒரு சிலர் பேசுறாங்க. இப்படி மாறி மாறி அவங்க வந்து பயத்தோடும் பேசுறாங்க,
ரொம்ப நம்பிக்கையோடையும் அகங்காரத்தோடையும் பேசுகிறார். ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாரும் அந்த வானரப்படையை ரொம்ப சாதாரணமாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கும்பகர்ணன் பேசுகிறார். கும்பகர்ணன் சொல்கிறாரா, நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். இலங்கை மொத்தமாக தீப்பற்றி எரிஞ்சுதே, இதையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ராவணா, நீ இந்த இலங்கையை புதுப்பிச்சிருக்கலாம். ஆனால் அந்த பூமி இருக்கே, அந்த நிலம் இருக்கே, அந்த நிலத்தில் அசுரர்கள் விட்ட ரத்தம் இன்னும் அங்கே அப்படியே இருக்கு. அதாவது அந்த நிலம் இன்னும் ஈரமாக தான் இருக்கு. அவ்வளவு பெரிய பேரிழப்பு ஏற்பட்டு இருக்கிறது. அவ்வளவு பேர் தன்னுடைய மனைவியை இழந்திருக்கிறார், தன்னுடைய கணவன்மாரை இழந்திருக்கிறார்கள், சகோதரனை இழந்திருக்கிறார்கள், மகன்களை இழந்திருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்ன நினைக்கிற? உனக்கு இருக்கக்கூடிய காமம், பெண்களின் மீது உனக்கு இருக்கக்கூடிய காமம் தான் இதுக்கெல்லாம் காரணம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் உனக்கு இருக்காங்க, இருந்தாலும் நீ திருப்தி அடைய மாட்டேங்கிற. நீ சீதையின் மேல் இருக்கக்கூடிய ஆசையின் காரணத்தால் உன்னுடைய மகன் இறந்து போயிட்டான், அக்ஷயகுமாரன் இறந்து போயிட்டான், இன்னும் எத்தனையோ பேர் இறந்து போயிட்டாங்க. இதை பற்றிலாம் கவலைப்படாமல் நீ இப்போவும் இன்னும் சண்டை போடணும், போர் போடணும். அந்த ஒரு சீதை என்ற ஒரு பெண்ணுக்காக நீ எவ்வளோ பெரிய சீரழிவை ஏற்படுத்துகிறாய் அப்படின்னு சொன்ன உடனே, இதெல்லாம் சரியில்லை, நீ சீதாதேவியை கொடுத்துரு, நான் தூங்க போகிறேன் அப்படின்னாரு. ஏன்னா அவரால் தூங்காமல் இருக்க முடியாது. உடனடியாக சீதாதேவி ஒப்படைச்சிட்டு சண்டை கண்டெல்லாம் வேணா, நான் போய் தூங்க போகிறேன். உடனே இந்திரஜித்து கோவம் வந்துருச்சு. இந்திரஜித் சொன்னா, அப்படிலாம் பேசாதீங்க. ஏன்? அசுரர்களுடைய சுபாவமே இதுதான், விஷயங்களை அனுபவிப்பது தான், இன்பங்களை அனுபவிப்பது தான் அசுரர்களுடைய சுபாவம். நாமே அதை விட்டு கொடுக்கணும். இதே சாத்வீகமான மனிதர்கள் அவங்க ஒரு யாகம் செய்வதையோ இல்லை வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தையோ விட்டு கொடுக்காம அவங்க சடங்குகளை செஞ்சுட்டு தான் இருக்காங்க, விரதங்களை மேற்கொள்றாங்கல்ல. அந்த மாதிரி இது நமக்கு, எங்களுக்கு இது விரதம், நீங்க இதெல்லாம் விடுன்னு சொல்றீங்க, தேவையே இல்லை. சொல்லிட்டு, எனதருமை தந்தையே, நீங்க அசுரர்கள் சிறந்தவர், நீங்க வாயு, வருணன், எல்லாம் யமன், எல்லாரும் உங்களுக்கு இங்க சேவகன தரை, நம்ம இலங்கையில தரையை தொடச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்டவர் நீங்க போய் இந்த குரங்குகளை பத்திலாம் யோசிச்சுட்டு இருக்க வேண்டிய தேவை இருக்கா? பயம், என்ன பயம் இருக்கு? உங்களை யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்றாங்க. பொதுவா அந்த சபையில பேசும்போது ராவணனை புகழ்ந்து முதல்ல பேசுவாங்க. ஸோ சில பேர் என்ன சொல்றாங்களா, இந்த மாதிரி தேவர்கள்லாம் உங்க கட்டுப்பாட்டில் இருக்காங்க, உங்க உடம்புல இந்த திக்கஜர்கள்னு சொல்லக்கூடிய யானை, இந்த திக்குகளுக்கெல்லாம் அது பாதுகாப்பு. அந்த திக்கஜ யானைகள் இப்போ இங்க இலங்கையை பாதுகாத்து அனுமான் கொண்டாரு பாருங்க. அந்த திக்கஜ யானையை வென்றது ராவணன். அப்போ அந்த ராவணன் என்ன பண்ணியிருக்கான், அந்த திக்கஜ யானையோட சண்டை போடும்போது அதோடைய தந்தம்லாம் அவனுடைய உடம்புல அப்படியே குத்தி பாதி நிற்கும். அந்த உடம்புல முழுசா அதை எடுத்து போட மாட்டான் ராவணன். அதெல்லாம் பதக்கங்கள் மாதிரியாம். பார்க்குறவங்க எல்லாம் நினைக்கிறோம், திக்கஜ யானையோட சண்டை போட்டிருக்காரு, அதோடைய அந்த பதக்கம் மாதிரி நிற்குது பாரு அந்த தந்தம் அப்படின்னு, உடம்புல தந்தங்கள்லாம் வச்சுட்டு பெருமைப்பித்தக்கூடியவன் ராவணன். அப்பேற்பட்ட நீங்க போய் எதுக்கு பயப்படணும்? இப்படி ஒவ்வொருத்தரும் புகழ்ந்து பேசுகிறார். பேசி முடிச்சோடனே இந்திரஜித் சொன்னானா, நீங்க எல்லாம் பேசிக்கிட்டே இருங்க, நான் நேராக போறேன், அந்த வானரப்படையை கொன்று எல்லாத்தையும் அழிச்சிட்டு இங்க வந்துடுறேன்றான். ஏன்னா இந்திரஜித் மாதிரி ஆளுங்களுக்கு எப்படின்னா, எப்படா சண்டை வரும்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. சண்டை இல்லைனாலும் சண்டையை உருவாக்கி சண்டை போடுறது தான் அவங்களுக்கு இன்பம் ஜாஸ்தி. அப்படிப்பட்ட இந்திரஜித்துக்கு இப்போ ரொம்ப காரணத்தோட ஒரு சண்டை வந்திருக்கு. ஹனுமான் இலங்கையை அழித்துட்டு போயிருக்கான். இன்னைக்கு ராவணருக்கு ராமர் என்ற ஒரு மிகப்பெரிய எதிரி நிற்கிறார். வானர படைகள் இருக்கு, விடுவானா இந்திரஜித்? சண்டை போட போறேன்னு சொன்ன உடனே விபீஷணன் எழுந்தார், ராவணனுடைய தம்பி எழுந்தார். சொன்னார், இந்திரஜித், நீ ஒரு குழந்தை மாதிரி பேசுற, முட்டாள்தனமா பேசுற, நல்லா புரிஞ்சுக்கோ. எந்த விதமான ஆயுதமும் இல்லாமல் ஒரு வானரம் இங்க எல்லா அழிவும் ஏற்படுத்திட்டு போயிடுச்சு. இப்போ எதிர்க்க எத்தனையோ வானரம் இருக்கு. அந்த வானரத்துக்கு தலைவன் யாரு? ராமன். அந்த ராமர் ஆயுதத்தோடு நிற்கிறார். எப்போ சூழ்நிலை எப்படி இருக்குன்றதை யோசிச்சு பாரு. நீயா இது முடிஞ்சிடும் நினைச்சிடாத, சாதாரணமாக நினைக்காத. இந்திரஜித், உனக்கும் ராவணனுக்கும் பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்க மனிதர்களை பொருட்டாவே மதிக்கிறது இல்லை, சாதாரண மனுஷன் தானே நினைச்சுக்கிறீங்க. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோ, ராவணன் தவங்கள் இருந்து பிரம்மா கிட்ட வரம் வாங்கும்போது இவங்கெல்லாம் என்ன வெல்லக்கூடாதுன்னு தேவர்களை பற்றி மற்றவங்களை பற்றி இவங்கெல்லாம் என்னை தோற்கடிக்க கூடாதுன்னு வரத்தை வாங்கினானே தவிர, சாதாரண மனிதர்கள் என்னை தோற்கடிக்க கூடாதுன்னு வரம் வாங்கவே இல்லை. ஏன்னா சாதாரண மனிதர்களை பற்றி அவனுக்கு கவலையே இல்லை, ரொம்ப சாதாரணமாக நினைச்சிட்டான். அதனால தான் கர்த்தவீரிய அர்ஜுனன்
என்ற சாதாரண மனிதன், ஒரு சத்திரியன் ராவணனை வென்று விட்டான். சீதாதேவி இதுக்கு முன்னாடி வந்தப்ப சொன்னாங்க, அந்த ராவணன் வந்து அவங்கள வந்து கடத்தி கொண்டு வரும்போது அந்த இடத்துல சொன்னாங்க, நீ வந்து பெரிய வீரன் சொல்றியே, கர்த்தவீரிய அர்ஜுனன் வந்து உன்னை தோக்கடிச்சான், அந்த கர்த்தவீரிய அர்ஜுனனை வந்து பரசுராமர் தோக்கடிச்சாரு, அந்த பரசுராமர் என் ராமன் தோக்கடிச்சார் சொன்னாங்களே, அந்த கர்த்தவீரிய அர்ஜுனன். இப்படி சாதாரண மனுஷன் நினைக்கிற, உனக்கு பிரச்சனையே சாதாரண மனிதர்கள் கிட்டது தான், மறந்துடாத. இன்னொன்று, வேதவதி லக்ஷ்மி தாயாருடைய ஒரு சொரூபம். இந்த வேதவதி பகவானை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு மலையில கடும் தவங்கள் புரிந்து கொண்டிருந்தார். அந்த வேதவதியை ராவணன் பார்த்தவுடன் அந்த வேதவதியை அடைய வேண்டும் என்று நினைத்தான். இப்படி அவன் மனசுல நினைச்ச உடனே வேதவதி தன்னுடைய தவத்தை கலைத்து விட்டாள். நீ வந்து உன்னுடைய பார்வையின் மூலமாக இப்படி ஒரு எண்ணம் மனசில் ஏற்பட்டனால இந்த உடல் அசுத்தப்பட்டு விட்டது, அதனால இந்த உடலை நான் உடனே விட போறேன். ஆனா ராவணா, அடுத்த பிறவி நீ என்னால் அழிக்கப்படுவாய், நீ உன்னுடைய அழிவிற்கு நான் காரணமாக இருப்பேன்னு வேதவதி சொன்னாங்க. அந்த வேதவதி தான் சீதாதேவியா வந்திருக்காங்க. அந்த பகவான் விஷ்ணு தான் ராமரா வந்திருக்கார். சீதாதேவியுடைய கணவன் தான் ராமர். அதனால நீ நினைக்கிற மாதிரி ராமர் சாதாரணமான மனிதர் அல்ல, எல்லாம் மனசுல வச்சுக்கோ. அப்புறம் சொன்னார், பிரம்மாவுடைய சாபத்தை பத்தி சொன்னார். கற்புள்ள எந்த பெண்ணை நீ தொட்டாலும் அவர்களுடைய உத்தரவில்லாமல் அவர்களிடம் ஒரு அவர்களுடைய மனதிற்கு விரோதமாக நீ அவர்களை தொட்டால், உத்தரவின்றி தொட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக உடைந்து விடும் அப்படின்னு பிரம்மா உனக்கு சாபம் கொடுத்திருக்கார். ரம்பையும் சாபம் கொடுத்திருக்கிறாள். ரம்பையும் நீ இது போன்ற சூழ்நிலையில் மரணப்படுவாய் அப்படின்னு ஒரு சாபம். இந்த சாபங்கள் எல்லாம் நீ மனசுல நினைச்சுக்கணும். அடுத்து, ராமர் எவ்வளவு பெரிய பலசாலி, ராமர் வந்து எந்த அளவுக்கு ஒரு வீரன் அப்படின்றதையும் சொல்றார். கரண் உன்னுடைய சகோதரன் தான் அவனும், கரண். அந்த கரண் அவனுடைய படையில் இருக்கக்கூடிய எல்லாரையும் கொண்டிருக்கார். அதுக்கப்புறமா தாரகை எல்லாரையும் கொண்டிருக்கார். இப்படி வாலியை கொண்டிருக்கார். இப்படி ஒவ்வொன்றாக ராமர் யாரையெல்லாம் அழித்தாரோ அதையெல்லாம் சொல்றார். அதுக்கப்புறமா சொல்றார், விஸ்வாமித்திரர்கிட்ட இருந்து பல ஆயுதங்களை அவர் பெற்றிருக்கிறார். கண்களுக்கு தெரியாத சில ஆயுதங்களை விஸ்வாமித்திரர் பகவான் ராமருக்கு கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, திரிபுரத்துல சிவபெருமான் சண்டை போட்டாரே, அந்த அம்புகள் ராமரிடம் இருக்கிறது. அந்த அம்புகள்லாம் ராமர்கிட்ட இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி ராமரை ஜெயிக்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. அதனால உன் வாழ்க்கையில ஒரே ஒரு நல்லது பண்ணு. அந்த நல்லது நீ செய்யறதுனால உன்னுடைய மகன்கள் காப்பாற்றப்படுவார்கள், உன்னுடைய மனைவிகள் காப்பாற்றப்படுவார்கள், உன்னுடைய சகோதரர்கள் காப்பாற்றப்படுவார்கள், உன்னுடைய சொந்த பந்தங்கள் காப்பாற்றப்படுவார்கள், அசுர இனமே காப்பாற்றப்படும், உன்னுடைய ராஜ்யம், உன்னுடைய பெயர், புகழ், செல்வம் அனைத்தும் காப்பாற்றப்படும். சீதாதேவியை ஒப்படைத்து விடு அப்படின்னு சொன்னார். இப்போ சிரிச்சுக்கிட்டு ராவணன் சொல்றானா, இந்த ராஜ்யம், இந்த செல்வம், இந்த புகழ், இப்படி எல்லாமே சீதாதேவி இல்லைன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை. சீதாதேவியே இல்லாம நான் ராஜ்யத்தை வச்சு, புகழை வச்சு, அதை வச்சு, இதை வச்சு என்ன பிரயோஜனம்? சீதாதேவி இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. அதனால சீதாதேவியை நான் வந்து கொடுக்க மாட்டேன். திட்டுறாரு. இப்போ நீ வந்து அயோக்கியன், நீ ஏன் முன்னாடி ராமரை புகழ்ந்து பேசுற? என்ன பெரிய ராமர் என்ன பண்ணார்? அவர் மறைஞ்சிருந்து வாலியை கொண்டாரு. இது ஒரு பெரிய வீரமா? அந்த சால்வ மரம், வாலியை கொள்றதுக்கு முன்னாடி சுக்ரீவன் ராமர்கிட்ட அந்த 7 மரத்தை வந்து தொலை போட சொன்னார் இல்லையா? அந்த 7 மரத்தை தொலை போட்டு தன்னுடைய அம்பால தொலை போட்டு அந்த அம்பு போய் அடுத்து யாரை, எந்த 7 அடிக்கணும்னு காத்திருந்தது. அதை சொல்றானா, அது என்ன பெரிய சால்வ மரம், அதெல்லாம் பொந்து, அதெல்லாம் ஒரு பொந்தை தான் அடிச்சிருக்காரு அவர். என்னமோ பெருமையா பேசுற, ஒன்றும் பெரிய வீரம் ஒன்றும் கிடையாது. இன்னொன்று வந்து அவர் போய் வில்ல உடைச்சாரு, சிவனுடைய வில்ல உடைச்சாரு அப்படின்னு சொல்ற. சீதாதேவியை கல்யாணம் பண்றதுக்கு என்ன அந்த சிவனுடைய வில்லு? பழைய வில்லு யார் வேணா உடைக்கலாம். ராவணனை சிவபக்தன் அப்படின்னு எல்லாரும் பேசுவாங்க. ஆனா அந்த ராவணன் சிவனுடைய வில்லை எப்படி பேசுறான் பாருங்க. இதுதான் வந்து ஒரு தூய்மையான பக்தனுக்கும் தேவைக்காக தேவர்களை போல் பகவானிடமிருந்து தேவையை மட்டும் பெறுபவனுக்கும் உள்ள வித்தியாசம். இப்படி எல்லாம் சொல்லி
நீ வந்து என்னால் ராமரால் ஒன்றுமே பண்ண முடியாது சொன்னேன். விபீஷணர் சொல்கிறார் இல்லை அப்படின்னு பக்த பிரகலாதனுடைய சரித்திரத்தை சொல்கிறார். ஹிரண்யகசிபு அப்படின்னு ஒரு அரக்கன் இருந்தான். அந்த அரக்கனை கொல்றதுக்காக பகவான் நரசிம்மர் அவதாரம் எடுத்தார் பக்த பிரகலாதனை காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு கம்பர் ஹிரண்யகசிபுடைய அந்த சரித்திரத்தை சொல்ல ஆரம்பித்த உடனே கம்பர் வந்து இது எந்த இடத்துல இந்த ராமாயணத்தை சொன்னார் முதல்ல அப்படின்னா ஸ்ரீரங்கத்தில் பகவான் ரங்கநாதர்கிட்ட போய் அதுக்கு ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு அவருடைய ஆசீர்வாதத்தாலையும் அவருடைய கிருபையாலையும் ஸ்ரீரங்கத்தில் பின்னாடி இருக்கக்கூடிய கோவிலுக்கு பின்னாடி தாயார் சந்நிதி இருக்குது. அந்த தாயார் சந்நிதிக்கு எதிர்க்க ஒரு மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்துக்கு வலது பக்கம் பார்த்தீங்கன்னா மேலே நரசிம்மருடைய சந்நிதி இருக்குது. அந்த மண்டபம் அங்கே போர்டே போட்டிருப்பாங்க கம்பர் ராமாயணம் அரங்கேற்றிய இடம் அப்படின்னு. அந்த மண்டபத்தில் ஸ்ரீரங்கத்து கோவிலுக்குள்ள எல்லா பக்தர்களும் வைஷ்ணவர்களும் பிராமணர்களும் சூட தான் இந்த கம்பராமாயணம் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி இந்த நரசிம்மருடைய சரித்திரத்தை விபீஷணர் ராவணனுக்கு சொன்னார்னு கம்பர் சொன்ன உடனே எதிர்ப்பு கிளம்புகிறது. அங்கே இருக்கக்கூடிய பிராமணர்கள் சொல்கிறாங்க இல்லை 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 நிறுத்துங்க. இது வரைக்கும் நீங்கள் வால்மீகி ராமாயணத்துலேருந்து பல விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, அதெல்லாம் சரி. ஆனால் இப்போ நீங்கள் வந்து விபீஷணர் வந்து நரசிம்மருடைய சரித்திரத்தை ராவணனுக்கு சொன்னார்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இது வால்மீகி ராமாயணத்தில் இல்லை நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க. அப்போ இது வந்து அதாவது இது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ராமாயணம் கிடையாது அப்படின்ட்டாங்க. அப்போ கம்பர் சொன்னார் இல்லை இது அங்கீகரிக்கப்பட்ட ராமாயணம் தான். இப்படி ஒரு சம்பவம் இதை நீங்கள் தாராளமாக ஏற்றுக்கலாம், அங்கீகரிக்கப்பட்டது தான் நான் சொல்கிறேன், நான் தப்பாக எதுவும் சொல்ல. இல்லை நீங்கள் வால்மீகி ராமாயணத்துலேருந்து ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா நீங்கள் எதையும் புதுசாக சேர்க்கக்கூடாது, எதையும் எடுக்கக்கூடாது, அப்படியே சொல்லணும். அப்படி இல்லைன்னா அது அங்கீகரிக்கப்பட அப்படி இல்லைன்னா அது வைஷ்ணவர்களால் பிராமணர்களால் அங்கீகரிக்கப்படாது அப்படின்ட்டார். அப்போ இவர் மறுபடியும் சொல்றார் கம்பர் இல்லை இது அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு சொன்ன உடனே இவங்க சொல்றாங்க நாங்கள்லாம் நரசிம்மருடைய பக்தர் தான், ஆனால் பல புராணங்களில் நரசிம்மரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, இங்கே ராமாயணத்தை சொல்லப்படல, நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்றாங்க. இப்போ நரசிம்மருடைய சரித்திரம் விபீஷணன் மூலமாக ராவணனுக்கு சொல்லப்பட்டது அப்படின்னா அதோ நரசிம்மர் இருக்கார், ஏன்னா தாயார் சன்னதிக்கு எதிர்க்க மண்டபத்தில் பேசிட்டு இருக்கார். அவருடைய இடது பக்கத்தில் கம்பர் வந்து மண்டபத்தில் நின்று பேசிட்டு இருக்கார் அப்படின்னா அவருடைய இடது பக்கத்தில் தாயார் சன்னதிக்கு எதிர்க்க அங்கேருந்து தாயார் சன்னதியிலேருந்து பார்த்தா வலது பக்கத்தில் நரசிம்மர் இருக்கார். இப்போ நரசிம்மர்கிட்டே கேட்போம்னு சொல்லி நரசிம்மர்கிட்ட கேட்குறாங்க. கம்பர் இந்த மாதிரி வர்ணிக்கிறார், இது அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றா, இதை நாங்களாம் ஏற்றுக்கலாமா அப்படின்னு சொன்னோன்னே நரசிம்மர் ஏற்றுக்கலாம் அப்படின்னு தலையை ஆட்டினதா சரித்திரம் இருக்கு. தலையசைத்து கம்பருடைய ராமாயணத்தில் விபீஷணர் ராவணனுக்கு நரசிம்ம சரித்திரத்தை சொன்னார் அப்படின்னு நரசிம்மரே ஏற்றுக்கிட்டார் அப்படின்னு சரித்திரம் சொல்லுது. இப்போ அங்கே இருக்கக்கூடிய பட்டர்கள்லாம் அவங்க ஒரு சரித்திரம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா அவர் தலையாட்டினது மட்டும் இல்லை, 2 கைகளையும் இப்படி தூக்கி நரசிம்மர் இப்படி ஆமா அப்படின்னு கையை வந்து அசைத்ததாகவும் இப்போ இருக்கிறவங்க சொல்கிறாங்க. எப்படியோ மொத்தத்தில் நரசிம்மர் கம்பராமாயணத்தில் வால்மீகி ராமாயணத்தில் கொடுக்கப்படாத நரசிம்மரை பற்றின செய்தியை விபீஷணர் ராவணனுக்கு சொன்னார் அப்படின்ற அந்த செய்தியை நரசிம்மர் ஏற்றுக்கொண்டார். பகவான் ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் அதில் என்ன அங்கீகாரம், உடனே அது அங்கீகரிக்கப்பட்டது. மறுபடியும் அதுக்கு மேலே அவரை பேசுறதுக்கு அனுமதி கொடுத்தார்கள். இப்படி நரசிம்மருடைய செய்தியை ராவணனுக்கு சொன்ன உடனே ராவணனுக்கு கடும் கோபம் வந்தது. நீ எல்லாம் ஒரு அசுரனா, அசுர தர்மத்தை நீ பின்பற்றதில்லை, பிராமணர்களை பின்பற்ற, மாமிசம் சாப்பிட்றது கிடையாது, நீ இப்போதான் புரியுது என்ன ஏன் இப்படி செய்யறேன்னு சொல்லிட்டு. நீ வந்து ஏன் ராமரை புகழ அப்படின்னா நீ பக்த பிரகலாதன் மாதிரி, நீ பிரகலாதன் மாதிரி. பிரகலாதன் வந்து நரசிம்மர் வந்து இரண்யகசிபை கொண்ட உடனே தன்னுடைய தந்தையை கொண்ட உடனே நரசிம்மருக்கு மாலை போட்டான் பக்த பிரகலாதன். அந்த மாதிரி நீ என்ன ராமர் கொண்டோன்ன நீ ராமருக்கு மாலை போடுவ. இப்பதான் புரியுது ஏன் ராமரை புகழ அப்படின்னா ராமன் என்ன கொல்லணும், ராஜ்யம் உனக்கு கிடைக்கணும் அதானே. இன்னொன்னு சொல்றாராம், நீ வந்து ராமருடைய ஒற்றன், அதனாலதான் ஹனுமான அன்னைக்கே நான் கொல்லணும்னு சொன்னேன், நீ தான் வந்து தூதுவனை கொல்லக்கூடாது அப்படி இப்படின்னு தர்மசாஸ்திரம் அந்த சாஸ்திரம்லாம் சொல்லி ஹனுமானை விடுவிக்க வச்ச. எல்லாம் சேர்ந்து கூட்டு சரி பண்றீங்களா, இனி ஒரு க்ஷணம் இங்க இருக்கக்கூடாது போன்றான். போ, உனக்கு பயமா இருந்தா நீ போய் உன்னோட அரண்மனையில் உட்காந்து போ, என் கண்ணு முன்னாடி நிற்காத. சகோதரனை கொன்ற பாவம் எனக்கு வரக்கூடாதுன்ற ஒரே காரணத்திற்காக நான் அமைதியா இருக்கேன், நீ போ இங்க இருந்து அப்படின்னாரு. விபீஷணன் சொன்னாரா, அண்ணா உன் மேல இருக்கக்கூடிய பாசத்தினால தான் நான் சொல்றேன், நம்மளுடைய இந்த அசுர குலம் அழிந்து விடக்கூடாது என்றதுனால தான் நான் சொல்றேன். ஆனா இங்க கேட்கறதுக்கு நீ தயாரா இல்லை, இனி விதிவிட்ட வழி நான் ஒன்றும் பண்ண முடியாது, நான் இங்க இலங்கையிலே இல்லை, நான் புறப்படுறேன் அப்படின்னு விபீஷணன்
அந்த சபையை விட்டு வெளியேறினார். விபீஷணன் கூட மேலும் 4 பேர்கள் இதே மாதிரி விபீஷணன் மாதிரியே சுபாவம் உள்ள பக்தர்கள் ராவணனுடைய சபையை விட்டு அவர்களும் விபீஷணனுடன் புறப்பட்டார்கள். இப்போ இந்த கடல் கடந்து இலங்கையிலிருந்து கடல் கடந்து அந்த கடல் கரைக்கு வந்து சேர்கிறார்கள் விபீஷணன். அப்படி கடற்கரைக்கு வரதுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்க்கிறார், 2 கடலை பார்க்கிறார் அங்க விபீஷணன். ஒன்று நீலத்தில் இருக்கக்கூடிய கடல், இவங்க வந்துட்டு இருக்க கடல். இன்னொன்று கருப்பா ஒரு கடல் பார்க்குறாங்களாம். அந்த கடல் என்னன்னா வானரப்படை கடல் மாதிரி இருக்கு, அவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ என்ன ஆயிருக்குன்னா இந்த செய்தி வந்து ராமருக்கு தெரிஞ்சவுடன் ராமர் அங்கிருந்து புறப்பட்டார். இதுக்கு மேலேயும் நம்ம தாமதிக்க கூடாது, உடனடியாக நாம வந்து போயாகணும். தென் திசையை நோக்கி அந்த ராமர் வந்து அந்த கடற்கரையை நோக்கி வருகிறார். அப்படி வர வழியில ஹனுமான், நீ முதல்ல போ நான் பின்னாடி வரேன்னு சொன்ன அந்த அங்கதன், ஜாம்பவான், இவங்கெல்லாம் நலன், இவங்கெல்லாம் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. இப்போ இவங்களும் திரும்பி அந்த கடற்கரைக்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள். இந்த கடற்கரையில் அந்த வானரப்படை காத்துட்டு இருக்கு. ராமர் கொஞ்சம் தள்ளி இருக்கார். இந்த வானரப்படையை தான் விபீஷணர் பார்க்கிறார். பார்த்த உடனே இந்த வானரப்படையெல்லாம் நினைச்சிருச்சான், விபீஷணன் பார்த்த உடனே இலங்கையிலேருந்து ஏதோ ஒரு ஒற்றன் வந்துட்டான் அப்படின்னு உடனே அவனை புடி, அவனை வெட்டு, அவனை கொல்லு அப்படின்னு ஒரு பயங்கரமான விஷயம் நடக்குது. எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க, நீதான் ராவணனா, எங்க உன்னுடைய 10 தலை? ஓ, ஹனுமான் இலங்கைக்கு வந்தப்போ உன்னுடைய 9 தலையும் பிச்சு தூக்கி போட்டாரா அப்படின்னு சொல்லி விபீஷணனையும் அந்த 4 பேர் இருக்காங்களே அவங்களையும் கைது செய்து விட்டார்கள். கைது செய்த உடனே அந்த வானரப்படையுடைய தளபதி அங்கே வந்தார். வந்து பார்த்து கேட்டார், யார் நீ, எதுக்காக வந்த அப்படின்னா அவர் சொன்னார், நான் வந்து விபீஷணன், நான் ராவனுடைய தம்பி, பகவான் ராமர்கிட்ட சரணாகதி அடைவதற்காக நான் வந்திருக்கேன். நான் இலங்கையை விட்டு என் அண்ணனை எல்லாம் விட்டு நான் ராமர்கிட்ட தஞ்சமடைய வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். உடனே இந்த செய்தி, சரி இங்கே ராமர்கிட்ட போய் செய்தி சொல்கிறேன். ராமர்கிட்ட செய்தி போகுது. ராமர்கிட்ட செய்தி போனோடனே இந்த மாதிரி விபீஷணன் வந்திருக்கார், ராவனுடைய தம்பி உங்களோட அடைக்கலம் வந்திருக்கார் சொன்ன உடனே ராமர் எல்லாருடைய அபிப்பிராயத்தையும் கேட்கிறார். அங்கே எல்லாரும் இருக்காங்க, அங்கதன், ஜாம்பவான், நலன் எல்லாரும் இருக்காங்க, சுக்ரீவன் எல்லாரும் இருக்காங்க. ஒவ்வொருத்தருடைய இதுவும் கேட்கும்போது நலன் முதல்ல சொல்றார், இல்லை இது ஆபத்தானது. இந்த விபீஷணன் யாருன்னு நமக்கு முழுமையாக தெரியாது. நாம் இன்னைக்கு தஞ்சம் அடைகிறோம்னு சொல்லி நம்ம விபீஷணன் நம்ம கிட்ட சேர்த்துக்கிட்டா, ஒருவேளை விபீஷணன் பயந்து கூட வந்திருக்கலாம். ஹனுமான் போய் இவ்வளோ பெரிய பேரழிவை ஏற்படுத்தி வந்திருக்காரு. அதனால ராவணன் தோற்று விடுவான்ற பயத்தில் உயிர் பயந்து இங்கே வந்திருக்கலாம். நாளைக்கு நாம் இங்கேருந்து இலங்கைக்கு போன உடனே இலங்கையில் யுத்தம் நடந்துட்டு இருக்கும்போது ஒருவேளை அவன் மனசுல ராவணன் ஜெயிச்சிருவான்னு நினைச்சா ராவணன் பக்கம் போக வாய்ப்பு இருக்கு. இல்லை இது ஒரு சதியாக கூட இருக்கலாம், இங்கே வந்து நம்ம கூட இருந்துக்கிட்டே சதி பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம், ஒற்றனாக கூட இருக்கலாம். இப்படி ஒரு ஆபத்து நமக்கு வேண்டாம். எப்போ அவன் அண்ணனை விட்டு இங்கே வந்திருக்கானோ, பாசம் உள்ள கூடவே வாழ்ந்த அன்பும் பாசமும் உள்ள ஒரு அண்ணனை விட்டுட்டு இங்கே வந்திருக்காரு அப்படின்னா நாம நமக்கும் அந்த விபீஷணனுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. நம்மளை விடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? அதனால விபீஷணனை சேர்த்துக்கொள்வது நல்லதல்ல அப்படின்னு நலன் சொன்னார். மேலும் சில குரங்கள்லாம் சொல்லிச்சு. இப்போ இந்த 5 பேர் வந்திருக்காங்க, விபீஷணன் மேலும் 4 பேர். இந்த 5 பேர் நம்ம கூட இல்லைன்னா நமக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. இந்த 5 பேர் இல்லாமல் நம்ம போய் சண்டை போட முடியாதான்னு? எதுக்கு இந்த ஒரு 5 பேருக்காக நம்ம இவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தை விலை கொடுத்து வாங்கணும்? அவங்க நல்லவளோ கெட்டவளோ நம்ம சண்டை போடும்போது நமக்கு மனசில் இருந்துகிட்டே இருக்கும், இவன் எதாவது பண்ணிடுவானா, இவன் எதாவது, நம்மளுடைய கவனம் ஃபுல்லாக அதில் போகும். அதனால தேவையில்லை அப்படின்னு சொல்லுவோம். இப்படி எல்லாருமே அங்கே வந்து விபீஷணன் வந்து இந்த படையில் சேர்றதுக்கு யாரும் ஒத்துக்கல. ஆனால் ஹனுமான் சொன்னார், பகவான் ராமரே, தஞ்சம் அடைந்தவர்களை ஏற்றுக்கொள்வது உங்களுடைய வழக்கம், உங்ககிட்ட தஞ்சம் அடைஞ்சவர்களை ஏற்றுக்கிறது எங்களுடைய வழக்கமும் கூட. நான் ஒரு முக்கியமான செய்தியெல்லாம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் விபீஷணனை பற்றி. நான் இலங்கைக்கு போன உடனே பல அரண்மனைகளுக்கு போய் பல பேரை பார்த்தேன். அப்போ எல்லா அரண்மனைகள்லையும் பார்த்தீங்கன்னா மதுவும் மாமிசமும் இருந்தது. ஆனால் விபீஷணனுடைய அரண்மனையில் மட்டும் மதுவும் இல்லை, மாமிசமும் இல்லை. இன்னொன்று, என்னை கைது செஞ்சு ராவனுடைய சபைக்கு கூட்டிட்டு போனாங்க. அப்போ தூதுவனை கொல்லக்கூடாது, அது தர்மம் அல்ல அப்படின்னு தர்மத்தை, அந்த ராவனுடைய சபையிலையும் தர்மத்தை பேசியது விபீஷணன் தான். இன்னொன்று, ராவணனுடைய மகள் திரிஷடை, அவதான் வந்து சீதாதேவியை சொந்த தாய் மாதிரி பார்த்துக்கிறா. சீதாதேவிக்கு துணையே விபீஷணனுடைய மகள் திரிஷடை தான், திரிஜதா அவள் தான் அப்படின்னு சொன்ன உடனே ராமர் சொன்னார், சரியா பேசின ஹனுமான், புத்திசாலித்தனமா பேசியிருக்க, சரியா பேசியிருக்க. தஞ்சம் அடைந்தவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டியது என்னுடைய கடமை. நான் விபீஷணனை ஏற்றுக்கொள்கிறேன், விபீஷணனுடைய சரணாகதியை ஏற்றுக்கொள்கிறேன் சொன்ன உடனே விபீஷணன் அப்படியே சாஷ்டாங்கமா ராமருடைய பாதத்தில் விழுந்து தொட்டு வணங்கினார்.
அப்போ சொன்னார் பகவான் ராமர், விபீஷணா, இந்த 14 உலகங்கள் உள்ளவரை, என்னுடைய பெயர் இந்த பூமியில் உள்ளவரை இலங்கையை நீதான் ஆட்சி செய்வாய், உன்னுடைய ராஜ்யம் தான் இருக்கும் அப்படின்னார். இப்பவும் இலங்கையுடைய ராஜ்யம் விபீஷணன் கிட்ட தான் இருக்கு. விபீஷணன் தான் வந்து ஸ்ரீரங்கத்தில் தினமும் விபீஷணன் நோக்கி தான் ரங்கநாதர் படுத்துக்கிட்டு இருக்கார். அந்த ரங்கநாதரே வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் கூடிய ரங்கநாதருடைய விக்கிரகம் இஷ்வாகு மனு, விவஸ்வானுடைய வைவஸ்வத்த மனுன்னு சொல்லுவாங்க. விவஸ்வான்னா சூரியதேவன், சூரியதேவனுடைய மகன் வைவஸ்வத்த மனு. அந்த மனுவுடைய மகன் தான் இஷ்வாகு. அந்த இஷ்வாகுடைய வம்சத்தில் வரவர் தான் ராமர், தசரதர். அந்த இஷ்வாகு கிட்ட இருந்து இந்த ஸ்ரீ ரங்கநாதருடைய விக்கிரகம் வழிபடப்பட்டு வந்தது. இஷ்வாகு வம்சம் வழி, இந்த இஷ்வாகு வழியாக வருது. அப்படியே அந்த இஷ்வாகு வம்சம் வழியாக அந்த ரங்கநாதர் தசரத மன்னருக்கு வந்து தசரத மன்னர் வழிபட்டு அதை ராமர்கிட்ட கொடுத்து ராமர் வழிபட்டு அந்த ராமரை தான் விபீஷணருக்கு கொடுத்துருக்கார் ராமர். அதைத்தான் விபீஷணர் இங்கே ஸ்ரீரங்கத்தில் இது பண்ணியிருக்கார். இப்படிதான் பகவான் வந்து அந்த இடத்துல வந்து தோன்றினார். அதனால இப்பவும் விபீஷணர் வந்து நித்தியப்படி தினமும் வந்து ரங்கநாதரை சேவித்து விட்டு பூஜை செய்து விட்டு போவது வழக்கம் அப்படின்னு ஆச்சாரியர்கள் சொல்கிறார்கள். அதனால இந்த அது வேறு யாரும் அல்ல, அந்த ஸ்ரீரங்கத்தில் கூடிய ரங்கநாதர் வேறு யார், வாசுதேவ கிருஷ்ணர் தான். அதனாலதான் ஆண்டாள் தாயார் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ராதாராணியோடைய பாவத்தில் இருந்தாங்க. அவங்க ராதாராணியோடைய கோபிகா பாவத்தில் இருந்ததுனால அவங்க நேராக ஸ்ரீரங்கத்தில் வந்து ஸ்ரீரங்கநாதர் கிட்ட தான் ஆண்டாள் தாயார் போனாங்க. ஏன்னா வாசுதேவர் கிருஷ்ணர் அவர். இப்படி அந்த ரங்கநாதரை ஸ்ரீரங்கத்தில் பிரதிஷ்டை செய்து பூஜையாக மாறியது விபீஷணனுடைய வழிமுறை தான். அது இன்னும் நடந்துகிட்டு இருக்கு தினமும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நீ தான் ஆட்சி பண்ணணும் அப்படின்னு விபீஷணர்கிட்ட சொன்ன உடனே அவர் சொன்னாரா, பகவானே, நீங்கள் எனக்கு தலையில் மணிமோகனம் வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அந்த மணிமோகனம் வேற ஒன்றும் இல்லை, உங்களுடைய அந்த பாதத்தில் இருக்கக்கூடிய பாதுகைகள் தான், அதுதான் என்னுடைய தலையை அலங்கரிக்க போகக்கூடிய மணிமகுடம்னு பரதன் சொன்ன மாதிரியே அந்த பாதுகை எடுத்து தலையில் வச்சுக்கிறார். தலையில் வச்சோன்னே எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அப்போது ராமர் சொல்கிறார், விபீஷணனை மற்ற வானரப்படை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி விட்டுருங்க. ஏன்னா நாளைக்கு சண்டை நடக்கும்போது விபீஷணன் ராவணனை சேர்ந்தவன் யாரும் நினச்சி தப்பாக அவரை தாக்கிடக்கூடாது. அதனால் உடனடியாக இப்போ எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துக்கணுன்னு விபீஷணனை தோளில் உட்கார வச்சுக்கிட்டு அந்த வானரப்படை விபீஷணன் தன்னுடைய தலையில் அந்த பகவான் ராமருடைய பாதையை வைத்துக்கொண்டு அப்படியே ஒரு கொண்டாட்டம் நடக்குது. எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துகிறாங்க, பயங்கரமான கொண்டாட்டம். அப்போ எல்லாரும் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் விபீஷணன் அப்படின்னு விபீஷணனுடைய புகழப்படுறாங்க, ராமருடைய புகழப்படுறாங்க. இப்படி ஒரு கொண்டாட்டம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், இந்த கொண்டாட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கூட்டம் அமைக்கப்படுது. விபீஷணரை கூப்பிட்டு ராமர், சுக்ரீவர், ஜாம்பவான், ஹனுமான் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டுறாங்க. இப்போ நாம் வந்து அங்கே போனோம், என்ன பண்ணலாம், அந்த பலம், ராவணனுடைய பலம் என்ன, ராவணனுடைய இராணுவ படையுடைய பலம் என்ன, அங்கே இருக்கக்கூடிய அசுரர்களுடைய பலம் என்ன, அந்த அரண்மனை எப்படி கட்டப்பட்டிருக்குலாம் சொல்லும்போது இவர் சொல்கிறார், இல்லை அந்த அரண்மனை இப்போ மேலும் பாதுகாப்பாக கட்டிட்டாங்க, கிட்டத்தட்ட வட்ட வடிவில் கட்டியிருக்காங்க. ஏன்னா எப்போ ஒரு குரங்கு ஒரு வானரம் வந்துட்டு போச்சோ இனி அந்த சேதம் வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப பாதுகாத்து கட்டப்பட்டிருக்கிறது, நிறைய பாதுகாவலர்கள் அங்கே இருக்காங்க அப்படின்னும் இராணுவ படையோட பலத்தை சொல்லி ராவணனுடைய பலத்தை சொல்கிறார். ராவணன் வந்து ராவணனுடைய பலம், தவம், விரதம் எல்லாத்தையும் சொல்கிறார். பிரம்மா கிட்டேருந்து அவ்வளோ வரத்தை வாங்கியிருக்கான், தேவர்கள்லாம் வந்து அவனுக்கு அவ்வளோ ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டாங்க, அதனால் அவனுடைய உடம்பே கனத்து போயிடுச்சு, அப்பேற்பட்ட பலம் உள்ளவன் ராவணன் அப்படின்னு ராவணனுடைய பலத்தை பற்றி அவர் சொல்றார். யமனே வந்து பயப்படுவான், யமனுக்கே யமன் வந்து ராவணன் அப்படின்னு ராவணனுடைய முழுமையான பலத்தை பற்றி சொன்ன உடனே சாதாரணமான விஷயம் இல்லை அப்படின்னு அந்த ராவண படையுடைய பலம் என்னன்றதை ராமர் தெரிஞ்சுக்கிறார். தெரிஞ்சுக்கிட்டு இப்போ இங்கிருந்து நாம் அங்கே போகணும் அப்படின்னு நினைக்கிறார். இப்போ என்ன ஆகுதுன்னா, கடல் இருக்கு, இந்த கடல் கடந்து இவ்வளவு பேரும் அந்த பக்கம் இலங்கைக்கு போய் ஆகும். என்ன பண்ணணும் நினைச்சோம், ராமர் என்ன பண்றார், கடற்கரைக்கு வந்து வருணனுடைய மந்திரத்தை ஜெபிக்கிறார். வருணனுடைய மந்திரத்தை சொல்றார். வருணனுக்கு மந்திரத்தை சொல்லி வருணனை வர வச்சு நாங்கள் எல்லாரும் போகிறதுக்கு கொஞ்சம் வழி விடு அப்படின்னு கேட்டு வருண மந்திரத்தை சொல்றார் ராமர். சொல்றார் 7 நாட்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார். வருணன் வரவே இல்லை. இருப்பதே 1 மாத காலம் சீதாதேவியை காப்பாற்றுறதுக்கு. அதில் 7 நாட்கள் இதிலே போயிடுச்சு. வருவார் எதிர்பார்த்திருக்கார், வரவே இல்லை. ராமருக்கு கடும் கோபம் வந்து விட்டது. ராமர் சொல்றார் வருணன் கிட்ட, நீ என்ன நினைச்சுக்கிட்ட, என்ன
வருணா நீ என்ன நினச்சிக்கிட்ட, இந்த வீட்டு வாசலில் வந்து ஒரு பிச்சைக்காரன் இருந்தானா அந்த பிச்சைக்காரனெல்லாம் கவனிக்க வேண்டிய தேவையில்லைன்னு நினச்சிட்டியா? இல்லை ராமருக்கு ராஜ்யம் இல்லை, இப்போது பரதன் தானே நாட்டாள, ராஜ்யம் இல்லை, ராவணனுக்கு மனைவியும் இழந்துட்டார், இப்படி எதுவும் இல்லாத ராமரை நாம் ஏன் கண்டுக்கணும்னு நினச்சிட்டியா? இங்கே பார், நான் நினச்சேன்னா ஒரு க்ஷணத்தில் உன்னுடைய இந்த இந்த கடலில் இருக்கக்கூடிய எல்லா தண்ணியும் வத்த வைக்க முடியும். கடலையே நான் வந்து ஒன்றுமே இல்லாமல் பண்ண முடியும், வெறும் கட்டாந்தரையாக மாற்ற முடியும். ஆனால் ஒரு மன்னனாக ஒரு சத்திரியனாக அதை நான் செய்யக்கூடாது, அநீதின்றதுக்காக நான் அமைதியாக இருக்கேன். நான் இவ்வளோ தூரம் சொல்லி நீ வரலையே, வா அப்படின்னு சொல்கிறார். வருணன் செவி சாய்க்கவே இல்லை. ராமர் நிர்ணயித்தார், இனி இவங்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, எல்லா கடலில் இருக்க எல்லாத்தையும் வத்த வைக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், தன்னுடைய அம்புகளை விடுறார் ஒன்று ஒன்றா விடுறார். 1,00,000 அம்புகளை விடுறார். அந்த அம்புகள்லாம் கடலில் போய் பாய 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 அப்படியே அனல் கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த புகை ஸ்டீம்னு சொல்லுவாங்க, அந்த புகை அப்படியே கொதிக்குது. அந்த கடலுக்கு மேலே நெருப்பு, அப்படியே அந்த கடல் நீருக்கு மேலே நெருப்பு வருது. எண்ணெய் கிணறு எப்படி எரியுமோ அந்த மாதிரி கடல் எரியுது. அப்படியே எரிஞ்சு 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 எரிஞ்சு, அதாவது அதுக்கு உதாரணம் சொல்லப்பட்டிருது. ஒரு நம்ம காய்கறி சமைக்கும் பொழுது தண்ணியை வச்சு காய்கறியில் கொஞ்சம் தண்ணியை போட்டு நம்ம மூடி வச்சுட்டா கீழே அடுப்பு எரிய அந்த தண்ணியெல்லாம் வற்றி போயிடும் பாருங்க. அந்த மாதிரி கடலில் இருக்கக்கூடிய தண்ணீரெல்லாம் அப்படியே ஆவியாக மாறி மாறி மேலே போய்கிட்டு இருக்கான். தண்ணி அப்படியே வத்து தான். இப்படி அந்த தண்ணீரெல்லாம் வற்றியவுடன், தண்ணீரெல்லாம் வத்தி அப்படியே கிட்டத்தட்ட அங்கே இருக்கக்கூடிய அந்த நீர்வாழ் திமிங்கலம் மீன்கள் எல்லாமே இறந்து போயிடுச்சு. ஒன்றுமே இல்லை, எல்லாம் இறந்து போயிடுச்சு. வெறும் அந்த கண்ணுக்கு தண்ணியே இல்லை, வெறும் அந்த இறந்து போன அந்த நீர்வாழ் இனங்கள் தான் இருக்கு. இப்பவும் வரல வருணன். என்ன பண்றார், அந்த பிரம்மாஸ்திரத்தை எடுக்கிறார். பிரம்மாஸ்திரத்தை எடுத்தோன்னே இந்த கடல் மட்டும் இல்லை, 7 கடலையும் வத்த வைக்கிறேன்னாரு. 7 கடல் மட்டும் இல்லை, என்னெல்லாம் நீர்த்தேக்கங்கள் இருக்கும், கங்கைக்கே பயம் வந்துருச்சு. ஏன்னா கங்கையும் வந்து கடலில் தானே போய் சேருது, என்னையும் அதோட சேர்த்து என்னையும் அழிச்சிருவாரோன்னு பயப்படுறாங்க கங்கா மாதா. அதாவது சிவபெருமானுடைய தலையில் இருக்கக்கூடிய கங்கா மாதாவிற்கே பயம் வந்துருச்சு. இப்போ பிரம்மாஸ்திரத்தை எடுத்து அப்படி அம்புல வைக்கிறார். வச்சோன்னே மலைகள்லாம் அதிருது. சூரிய தேவன் அப்படியே ஒளி இழந்து போறார். பிரம்மா கையில் ஒரு கமண்டல் வச்சிருப்பாருங்க, அந்த கமண்டத்தில் இருக்க தண்ணி கூட சூட ஆரம்பிச்சிருச்சான். அவ்வளவு கோபம் ராமருக்கு. அந்த கையில் அப்படியே அந்த பிரம்மாஸ்திரத்தை எடுத்து அங்கே அடிக்க போறார். அப்போ வரார் வருணன். எப்படி வராருன்னா, இந்த நெருப்புல வந்த மாதிரி அப்படி உடம்பெல்லாம் வெந்து போய் வராரு. மேலே வந்து அப்படியே காலில் விடுறார். ஐயோ பகவானே ராமா, நான் உங்ககிட்ட சண்டை போடுறதுக்காக நினச்சிக்காதீங்க, ஏதோ உங்க மேலே உங்களுக்கு எதுவும் செய்யக்கூடாதுன்னு நான் மறைஞ்சலாம் அங்கே இல்லை. எனக்கு விஷயமே தெரியாது, சீதாதேவியை கடத்திட்டு போன விஷயமே எனக்கு தெரியாது அப்படின்னாராம். நான் வந்து 7 நாள் உனக்காக மந்திரம் சொல்லியிருக்கேன், நீ வரல, என்ன காரணம், என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்டாராம். இல்லை, கடலுக்கு அந்த பக்கத்தில் இந்த நீர்வாழ் இனங்களுக்குள்ள மிகப்பெரிய போர் நடக்குது, அந்த போரை தடுத்து நிறுத்ததுக்கே எனக்கு பெரிய வேலையாக போயிடுச்சு, அதனால தான் எனக்கு சீதாதேவி கடத்தி போன விஷயமும் தெரியாது, நீங்கள் இந்த மாதிரி மந்திரம் சொன்னது எதுவுமே எனக்கு கேட்கல, என்னை மன்னிச்சிருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் உங்கள் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறேன், தயவு செஞ்சு எனக்கு அடிச்சிடாதீங்கன்னு காலில் விழுந்தார். இப்படி சரணாகதி அடைஞ்ச உடனே ராமர் அப்படியே உடனே தனிந்து விடுகிறார். எப்படின்னா, இது வரைக்கும் வாழ்க்கையில் அவர் கோபமே படாத அளவுக்கு அவர் சாதாரணமாகிறார் ராமர். சுத்தமாக கோபம் என்பதே இல்லை. அவருடைய கோபம் தனிந்தவுடன் மீண்டும் நீர்நிலைகள் வருகிறது. இறந்து போன எல்லா அந்த ஜீவராசிகளும் மறுபடியும் அந்த இதில் வந்துடுது. இப்போ சொன்னாரா, நான் இந்த கடலை கடந்து போனோம். அப்போ வருணன் சொன்னார், நான் கட்டி மாதிரி இந்த பனிக்கட்டிகள் மாதிரி உறைந்து போக முடியும், உறைஞ்சா நீங்கள் மேலே நடந்துடலாம், ஆனால் அப்படி உறைஞ்சனா நீர்வாழ் இனங்கள்லாம் இறந்து போயிடுமே, என்ன பண்ணுறது, வேணும்னா ஒன்று பண்ணுறேன், நீங்கள் எதை வேணால் கொண்டு வந்து என் மேலே கடல் மேலே என் மேலே போடுங்க, நான் அதை மிதக்க செஞ்சிடறேன், மூழ்கடிக்காமல் மிதக்க செஞ்சிடறேன், நீங்கள் அப்படியே காலில் வச்சு போயிடுங்க அப்படின்னாரு. இது சரியான யோசனைன்னு சொல்லிட்டு ராமர் வந்து அந்த வானரங்களுக்கு உத்தரவிட்டார். என்னெல்லாம் பாறைகள், கடினமான பாறைகள் இருக்கோ எல்லாத்தையும் தூக்கிட்டு வாங்க, எல்லாத்தையும் கொண்டு வாங்கன்னு சொன்ன உடனே எல்லா அந்த வானரங்கள்லாம் சேர்ந்து எல்லா மலைகளிலிருந்தும் எல்லா விதமான பாறைகளையும் கொண்டு வந்து கடலின் மீது போட்டது. அந்த கடலில் அந்த பாலத்தை அமைக்கக்கூடிய அந்த பொறுப்பை நலனிடம் கொடுத்தார் பகவான் ராமர். இப்படி நலன் ஒவ்வொரு பாறையாக ஒரு பாலத்தை கட்டி கடைசியாக அது வந்து இலங்கை கடற்கரையை போய் சேர்ந்து விட்டது. அந்த பாறை கம்பர் வர்ணிக்கிறார். அந்த பாலம் இருக்கே, அது மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்களுடைய சடை பின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வளைஞ்சி இருக்கு.
அப்படின்றார். இல்லைனா சீதாதேவி இப்படி கை நீட்டினா, பெண்களுடைய கை கொஞ்சம் வளைஞ்சிருக்கும், சீதாதேவி இப்படி கை நீட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த பாலம் அமைக்கப்பட்டிருக்கு, மேலேருந்து பார்த்தா அப்படி தெரியும்னு கம்பர் சொல்றார். இப்போ பாலம் அமைக்கப்பட்டு விட்டது. விபீஷணன் முன்னாடி போகிறார், பின்னாடி வானரங்கள், நடுவில் ராமரும் லக்ஷ்மணனும் இருக்கிறாங்க, மறுபடியும் வானரங்கள், கடைசியா ஹனுமான் வரார். இப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது அந்த பாதை பத்தலை. அதனால சில வானரங்கள் என்ன பண்ணுதுன்னா தண்ணியில் குதிச்சு நீச்சல் அடிச்சுட்டே வராங்க. அப்படியே சண்டை போடுறதுக்கு போகிற மாதிரியே தெரியல, ஏதோ ஒரு பிக்னிக் போகிற மாதிரி இந்த பக்கமும் வந்து வானரங்கள்லாம் நீச்சல் அடிச்சுட்டே வராங்க. கொஞ்ச நேரம் நீச்சல் அடிச்சு மறுபடியும் பாலத்தில் ஏறிப்பாங்க. அப்படியே நடந்து 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 அங்கே ஒரு பெரிய கூட்டம், அந்த பாலத்தில் அவ்வளோ ஒரு டிராஃபிக், அவ்வளோட சேர்ந்து இவங்க போய் கடைசியாக இலங்கையில் இறங்குறாங்க. இரவு நேரம் ஆகிவிடுகிறது. நலன் இவங்கெல்லாம் வருவாங்கன்னு அங்கே ஒரு கூடாரம் அமைத்து வைத்திருக்கிறார். அன்னைக்கு இரவு கூடாரத்தில் தங்குறாங்க. தங்கின உடனே அந்த கூடாரத்தில் விசித்திரமான 2 குரங்குகளை பார்க்கிறார் விபீஷணன். வானரப்படையோட சேர்ந்து 2 பேர் இருக்காங்க. அது 2த்தையும் பிடிச்சார். யார் நீங்கள் ஒன்றும் வானரப்படை மாதிரி தெரியலையேன்னு சொல்லி பிடிச்சி நேரம் ராமர்கிட்ட கூட்டு போனார். ராமர்கிட்ட கூட்டு போய், பகவான் ராமரே, இந்த 2 வானரமும் நம் வானரப்படையை சேர்ந்தது போல தெரியல, இவங்கெல்லாம் அசுரர்கள், அரக்கர்கள், என்னுடைய அண்ணன் அனுப்பியிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னாரா. அப்படியே கேட்டாரா. உடனே அந்த வானரம் சொல்லிச்சா, இல்லை இல்லை இல்லை, நாங்கள்லாம் உங்களுடைய பக்தர்கள்லாம், இந்த விபீஷணன் தான் அரக்கன், விபீஷன் தான் அசுரன், விபீஷன் தான் உன் தப்பா சொல்றான் அப்படின்னு சொன்ன உடனே விபீஷணன் சொன்னாரா, இவங்க யார், இவங்க பேர் எல்லாமே எனக்கு தெரியும் சொல்லி ஒரு மந்திரத்தை சொன்னாராம். அந்த மந்திரத்தை சொன்னா அசுரனுடைய சுயரூபம் வந்துடும், அப்படி ஒரு மந்திரம் அது. அந்த மந்திரத்தை அவர் சொன்ன உடனே அந்த வானரம்லாம் உடனே அந்த அசுரம், அந்த பெரிய உடம்பு, அப்படியே அசுரனா 2 பேரும் மாறிட்டாங்க. ஆச்சாரியர்கள்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு மந்திரம் இப்படி இருந்திருந்தா எத்தனையோ அசுரர்கள் தன்னை உயர்ந்தவர்களாக, தன்னை வந்து ஒரு பெரிய ஆன்மீகவாதிகளாக காண்பிச்சிட்டு இருக்காங்க. அந்த மந்திரம் சொன்னால் எல்லாருடைய சுயரூபமும் வந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் இப்போ அந்த அசுர உருவத்தை ஏற்ற பிறகு ராமர் கேட்டாரா, என்ன வேணும் உங்களுக்கு, எதுக்கு வந்தீங்க கேட்டார். இல்லை, உங்களுடைய படைபலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னார். முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அதாவது விபீஷணர் ராமரிட சரணாகதி அடைஞ்சதுக்கு அப்புறமா விபீஷணர் ராவனுடைய பலத்தை பற்றி சொல்லும்போது சொல்றாரு, அவர் எந்த அளவு சக்தி வாய்ந்தவர் சொல்றாரு. அந்த இடத்துல ஹனுமான் இலங்கைக்கு வந்தப்ப என்ன மாதிரி சண்டை போட்டார்ன்றதை சொல்றாரு. இது வரைக்கும் யார்கிட்டையும் ஹனுமான் சொல்லலை, ஆனால் கண்கூடாக பார்த்தவர் விபீஷணர். விபீஷணர் சொல்றார், ஹனுமான் போட்ட சண்டை அப்பேற்பட்ட பலம் வாய்ந்தவராக இருந்தார், கிட்டத்தட்ட ராவணனுடைய படையில பாதி பேரை கொண்டுட்டார் அவர் அப்படின்னு சொல்றாரு. இப்படிலாம் சொல்லும்போது அப்படி ஹனுமான் அப்படியே தலையை குனிஞ்சு நிற்கிறார். ஒரு வார்த்தை கூட பேசாம தலையை குனிஞ்சு நிற்கிறார். ராமர் கேட்கிறாரு, அப்படியா ஹனுமான், நீ எவ்வளோ பெரிய பலசாலி எனக்கு தெரியும், அவ்வளோ சக்திசாலி நீ, அவ்வளோ சக்திமான் நீ, இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னும் போது ஹனுமான் அப்படியே கையூப்பி தலை ஒடிஞ்சு நிற்கிறார். இதுதான் ஒரு உயர்ந்த பக்தனுடைய உண்மையான நிலை. அந்த பக்தன் என்னதான் தான் வந்து பக்தியில சாதிச்சாலும் பகவான் கிட்ட தற்பெருமை கொள்ள மாட்டான், எப்பயுமே தன்னடக்கமா இருப்பான். இதனால ராமர் இப்படி ஒரு கேள்வி கேட்டனால ஹனுமானுக்கு ராமன் மேல இந்த பிரேமை மேலும் அதிகரித்தது. ஏன் ஹனுமான், நீ இவ்வளவு பண்ணிட்டு வந்தியே, ராவணனை கொண்டு இருக்கலாமா, ஏன் கொள்ளலை, எனக்காகவா, என்னுடைய அம்புகளுக்கு பெருமை ஏற்பட வேண்டும் என்பதற்காக நீ ஹனுமான் நீ ராவணனை விட்டு வந்து விட்டாயா, ஏன் நான் வெற்றி அடைஞ்சிருவேன்னு உன்னுடைய அந்த சண்டையை பத்தி கேள்விப்பட்டோடனே நான் வெற்றி அடைஞ்சிருவேன்ற அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு அப்படின்னு ஹனுமானை பத்தி புகழ்ந்தார். இது வந்து விபீஷணர் சரணாகதி அடைந்த நேரத்தில் நடந்தது. இப்போ இந்த அசுரர்கிட்ட கேட்டோம்னா அசுரர் வந்து இந்த பலம்லாம் என்னன்னு தெரிஞ்சுட்டு வர சொன்னாங்க. என்ன அப்படின்னு வானரப்படையோட பலத்தை தெரிந்து கொள்வதற்காக ராவணன் 2 அசுரர்களை வானர ரூபத்தில் அனுப்பியிருக்கிறான் விஷயம் தெரிஞ்சு. பொதுவா தூதுவனை கொல்ல மாட்டாங்க, ஆனா இந்த மாதிரி ஒற்றர்களை கொல்லுவாங்க. சாதாரணமா கொல்ல மாட்டாங்க, சித்திரவதை பண்ணி கொல்லுவாங்க. ஏன்னா அவங்கள ஒருத்த மாதிரியே நடிச்சுதானே ஒற்றர்கள் இந்த காரியத்தை பண்றாங்க. அது எவ்வளோ பெரிய துரோகம். அந்த வகையில உண்மையா பார்த்தா அந்த 2 அசுரர்களையும் கொண்டு இருக்க வேண்டும், ஆனால் ராமர் கொல்லவில்லை. போய் ராவணன்கிட்ட சொல்லு, எங்களுடைய படைபலம் பார்த்தல சொல்லு, ராமர் இருக்கார், இந்த வானரப்படை இருக்கு, அதனால ஒழுங்கு மரியாதையா சீத்தையை திருப்பி கொடுத்துட்டா இலங்கை காப்பாற்றப்படும், ராவணனுடைய உயிர் காப்பாற்றப்படும், உங்களுடைய அரச குலம் காப்பாற்றப்படும். இல்ல தரமாட்டன் பிடிவாதம் பிடிச்சா மொத்தத்தையும் அழிச்சு சீதையை கொண்டு போவோம், போய் சொல்லு அந்த செய்தியை அப்படின்னு சொல்லி விட்டனர். விட்டா போதுன்னு சொல்லி இங்கேருந்து கிளம்பி ராவணன் பக்கம் போய் போனாங்க. போன ராவணன் கேட்குறான், என்ன எத்தனை குரங்கு இருந்துச்சு, எத்தனை வானம் இருந்துச்சு, எப்படி அளவை சொல்ல முடியும், எத்தனை வானம் எப்படி சொல்ல முடியும், அவங்களுடைய பலம் என்ன அப்படின்னு கேட்டார். அதையும் எப்படி சொல்ல முடியும். அவங்க சொன்னாங்களா,
சுமேரு மலையை கூட அவங்க வந்து அப்படியே பிடுங்கி எடுத்துருவாங்க, அந்த அளவுக்கு பலசாலிகள். பூமியை அப்படியே தூக்கிடுவாங்க, அந்த அளவுக்கு பலசாலிகள். அப்படி இப்படின்னு சொன்ன உடனே மண்டோதரியோடைய தகப்பனார் மால்யவாணன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரா, ராவணா போதும், ஒரு குரங்கு வந்து இலங்கையை அழித்தது போதும், என்னுடைய மகள் மண்டோதரி அழுவதை நான் பார்ப்பதற்கு நான் தயாராக இல்லை. தயவு செய்து உன் எண்ணத்தை விட்டுவிடு, நீ வந்து சீதாதேவியை திருப்பி கொடுத்து விடு, வேண்டாம், போதும் சண்டை வேண்டாம் அப்படின்னு சொன்னா, வயசான உனக்கு பயம் ஏற்பட்டு விட்டது, நீ அசுர குலத்தில் இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன், நீ விபீஷணன் மாதிரி இருக்க, நீ போய் உன்னோட ரூமில் உட்காந்துக்கோ, உன்னுடைய அறைக்கு போ, நீங்களாம் வராத போ சொல்லிட்டு மேலே 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 ராமருடைய படை பலத்தை தெரிந்து கொள்வதெல்லாம் அவ்வளோ ஈடுபாடாக இருந்தான். அவ்வளோ தூரம் ராமரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈடுபாடாக இருக்கான். இந்த சம்பவம் நடப்பது சண்டைக்கு போர் ஆரம்பிப்பதற்கு முதல் நாள் இரவு. இந்த முதல் நாள் இரவு அங்கே தங்குறாங்க. ராமர் வந்து அந்த நலன் அமைக்கப்பட்ட அந்த கூடாரத்தை தங்குறாங்க. இங்கே ராவணன் ராமருடைய பலத்தை பற்றி தெரிந்து கொண்டு இருக்கிறான். மறுநாள் காலை போர் துவங்க போகிறது. எப்பேற்பட்ட போர் நடந்தது, எந்த மாதிரியான சூழ்நிலை நடந்ததுன்றதை நாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராமாயன், சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஜெய் ஜகத்குரு ஸ்ரீல பிரபுபாத், ஜெய் குருதேவ். ஓம் தத் சத்.